வணக்கம். சனிக்கிழமை மே மாதம் 9ஆம் தேதி, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி, நட்சத்திரம் திருவோணம், தேய்பிறை சப்தமி திதி காலை 11:58 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய விசேஷம் திருவோண விரதம். அது தவிர நடராஜர் அபிஷேகம். வருடத்தில் 6 நாள் மட்டுமே நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும். மாதம் வருகின்ற திருவோண விரதம். திருவோண விரதத்திற்காக பெருமாளை வணங்க வேண்டும். நடராஜர் அபிஷேகத்திற்காக சிவனை கும்பிட வேண்டும். சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வருது பாருங்க. நடராஜர் அபிஷேகம், திருவோண விரதம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாக மனிதர்கள் இயற்கை எய்தினால் இறைவன் அடி சேர்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வெகு சிலர் மட்டும் முக்தி அடைந்தார்கள் என்று சொல்கிறோம். சாதாரண இறப்பிற்கும் இந்த முக்திக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? முக்தி அடைஞ்சாங்களா, மறுபடியும் வந்து பிறக்க போகிறாங்களான்னு யாருக்கும் தெரியாது. சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அவங்க மறுபடியும் வர்றாங்களா, இல்லை அப்படியே இறைவன்கிட்டயே போய் சேர்ந்துட்டாங்களான்னா யாருக்கும் தெரியாது. ஒரு நல்லதாக சொல்லுவோமேன்ட்டு இறைவனுடைய திருவடிகளிலே சென்றடைந்தார்னு சொல்கிறோம், அவ்வளோதான். எத்தனை பேர் திரும்பி பிறந்தாங்க, எத்தனை பேர் பிறக்கலைன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் வழி கிடையாது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சரியான ஆடை அணிந்து கொண்டு வராமல் வருகிறார்களே, அதற்கு என்ன செய்வது? ட்ரெஸ்ஸிங் கோடு வைக்கணும் சார். கோவிலெலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் வரலாம், இதெல்லாம் தான் அலௌடுன்னு சொல்லி நிர்வாகம் அதை கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக அமல்படுத்தணும். பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் சுடிதார் போட்டு வரணும், இல்லை பாவாடை தாவணி, இல்லைன்னா சாரீ. ஷுட் பி அன் இண்டியன் ட்ரெஸ். சுடிதார்லாம் இந்தியன் ட்ரெஸ் தான். இந்த இத்தினோண்டு குட்டையாக வந்து தொண்டை தெரிகிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு சில பொண்ணுங்க வருது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்தணும். அதை பேன் பண்ணணும். அதை சட்டம் கொண்டு வந்து தடை பண்ணணும். கோவிலுக்குள் வரும்பொழுது இந்த மாதிரி ஆடை அணிந்து கொண்டு வரக்கூடாது. பெண்கள் இப்படித்தான் ஆடை அணிந்து கொண்டு வர வேண்டும். தலையை முடிந்து கொண்டு தான் வர வேண்டும். தலையை விரித்து கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆடை போடுறது மட்டும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனக்கு ஏதாவது அறநிலைத்துறையில் யாராவது ஒரு அட்வைசர் போஸ்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவேன். ஏன்னா கோயிலுக்கு போகும்போது, சாமி கும்பிட போகும்போது அங்கே அந்த சில பெண்கள்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப கன்றாவியாக இருக்குது. அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. என் ராமச்சந்திரன் 111 மேற்கு மெயின் ரோடு, பென்னாகடம், உடுப்பி ஹோட்டல் மாடி. ரொம்ப கரெக்டு நீங்கள் சொன்னது மிஸ்டர் ராமச்சந்திரன். நீங்கள் சொன்ன சஜஷன் ரொம்ப அருமையான சஜஷன். அதை வந்து நீங்களும் நானும் என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஐ கேன் ஜஸ்ட் டெல் இந்த நியூஸ். என்னுடைய ப்ரோக்ராமில் நான் வந்து டிவியில் சொல்லலாம், இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் வராதீங்க, நல்ல உடை உடுத்தி கொண்டு வாருங்கள், கோவிலுக்கு வரும்பொழுது நமது பாரம்பரிய உடை ஏதேனும் அணிந்து கொண்டு வர வேண்டும், நம்ம பாரம்பரியத்திற்கு முரணான விஷயங்களை எல்லாம் வந்து கோவிலில் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கலாம் நம்ம சொல்லலாம் சார். என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எதாவது அதிகாரம் இருந்தால் தானே. மேஷ லக்ன ஜாதகருக்கு 1, 8 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய். இது 10ஆம் இடத்தில் உச்சமடைந்தால் என்ன செய்யும்? லக்னாதிபதி உச்சமடைந்ததால் செய்ய வேண்டிய நன்மையை செய்யுமா, அல்லது 8குடையவன் உச்சமடைந்ததால் செய்ய வேண்டிய தீமையை செய்யுமா? நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. யார் அவர்? RS ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. ரெண்டையுமே பண்ணும் சார். லக்னாதிபதி உச்சமடைந்தால் செய்ய வேண்டிய நன்மைகளையும் செய்யும். அஷ்டமாதிபதியாக இருந்து உச்சமடைந்தால் செய்ய வேண்டிய ஒரு சில தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அந்த தசையில் நமக்கு கொடுக்கும். ரெண்டுமே பண்ணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ப்ராப்பர்ட்டி சேரும். செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக வந்து அது உச்சமாகவும் இருந்ததுன்னா தன்னால் வரும் ப்ராப்பர்ட்டி. எனக்கு தெரிந்து பெரிய கோடீஸ்வர வீட்டில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் செவ்வாய் உச்சமாக இருக்குது. ஏன்னா பிறக்கும் போதே ப்ராப்பர்ட்டி. நீ ஒன்றும் சம்பாதிக்கணும் வாங்கணும்னு அவசியமே இல்லை. அந்த ஃபேமிலியில் பிறந்ததுக்காகவே ப்ராப்பர்ட்டி இருக்கும். பை பர்த்து அவங்க வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க. கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவங்க தாத்தாவோடைய சொத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறது வந்து முடிவாயிடும். அந்த மாதிரி வந்து
நிறைய சொத்து கிடைக்கணும்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கிடைக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 5, 9 உச்சமடைந்தால், உச்சமான செவ்வாய் இருந்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு ஏராளமான ப்ராப்பர்ட்டிஸ் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவிழாவில் முளைப்பாரி என்று விதைகளை போட்டு வைக்கிறார்களே, வழிபாடு செய்கிறார்களே, அது ஏன்? சார், நம்ம கல்யாணத்துலலாம் கூட அந்த மாதிரி மண்ணில் சின்ன சின்ன பாத்திரம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் மணல் போட்டு அதில் தண்ணி தெளித்து நவதானியங்களை போட்டு தண்ணி தெளித்து வைப்பாங்க. அது ஒரு 4 நாளில் முளை விட்டுரும், 4 நாளில் வளர்ந்துடும். அதுக்கு பேர் பாலிகை அப்படின்னு பேர். பாலிகையில் தண்ணி தெளிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க பெண்களை எல்லாம். அது பாலிகையில் நவதானியங்களை போட்டு தண்ணி தெளிக்கிறதுங்கிறது நம்ம வம்ச விருத்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக. இப்போ திருமணம் நடைபெறுகிறதே இந்த தம்பதியினர் குடும்பத்திலே குழந்தைகள் பிறக்க வேண்டும், வம்ச விருத்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அது செய்யப்படுகின்ற ஒரு மங்கள செயல். அதை ஆலய திருவிழாவிலும் செய்வார்கள். வீட்டில் நெல்லி மரம் வளர்க்கலாமா? வளர்க்கலாம், ரொம்ப நல்லது. நெல்லி மரத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆந்திராவில் ரொம்ப ஜாஸ்தி நெல்லி மரத்துக்கு பூஜைன்றது, அங்கே ரொம்ப சிறப்பாக செய்வார்கள் அதை. அதன் கீழ் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபடலாமா? தாராளமாக செய்யலாம். நெல்லி வழிபாடு உண்டு நமக்கு. எந்த செயலை செய்தாலும் தடைகள் வருகிறதே, அதை நீக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும்? முத்துப்பேட்டை ஆர்எஸ் ஜெயக்குமார் கேட்குறாரு. தடைகளை நீக்கிக் கொள்வதற்கு நீங்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்யுங்கள், தடைகள் வராது. ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. ஒருவரது ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 9இல் ஆட்சி பெறுவது நல்லதா? நல்லது தான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக உள்ளது என நாம் எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் 9ஆம் இடம் வலுவாகும். 5க்கும் 9க்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதனால் 9இல் 9 குடையவன் ஆட்சியாக இருந்தால் அவருக்கு நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானம் உள்ளது. பூர்வ புண்ணியமும் வலுப்பெற்று இருந்தால்தான் பாக்யஸ்தானம் வலுப்பெறும். சரியான பதிலை தரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் ஆர்எஸ் ஜெயக்குமார். ஏன் சார், நான் எல்லாமே சரியான பதில் தானே சார் கொடுக்குறேன். அது என்ன தனியாக ஒரு கூன்னு போட்டு சரியான பதிலை தரவும்னு போடுறீங்க? ஆர்எஸ் ஜெயக்குமார், நீங்களாம் ரொம்ப நாளாக கேள்வி கேட்டுருக்கிற ரெகுலர் வியூவர்ஸு, நீங்கள் என்ன அந்த மாதிரி சொல்லலாமா? எனக்கு அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியான பதிலை தருவோம் அப்படின்னா அப்போ இத்தனை நாள் நான் சரியான பதில் கொடுக்கலையா? வீட்டில் சுவாமிக்கு உலர் திராட்சை வைத்து தினசரி பூஜை செய்கிறோம். செய்யலாமே. உலர் திராட்சை, ட்ரை கிரேப்ஸு, அது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சில பேர் டப்பாவில் வாங்கி வச்சுக்குவாங்க. பூஜை முடிஞ்ச உடனே ஏதாவது நைவேத்தியம் பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணுறது, சுத்தமாக இருக்கணும் அது. அதனால் என்ன பண்ணுவாங்க, 2 திராட்சை பழம், 1 ஸ்பூன் திராட்சை பழம் போடுவாங்க, 2 முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் எடுத்து வைப்பாங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, கல்கண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில். அது ஒரு சின்ன அளவு ஒரு குப்பியில் எடுத்து அதை ஒரு தட்டில் வச்சுட்டு சாமிக்கு அதையே நைவேத்தியம் பண்ணி பூஜையை முடிப்பாங்க. பண்ணலாம். உலர் திராட்சை செய்யலாம். அதை நைவேத்தியம் செய்த பிறகு நாங்களே சாப்பிடலாமா அல்லது பிறருக்கு கொடுக்கலாமா? 2ம் பண்ணலாம். எப்போவுமே நைவேத்தியம் பண்ணால் நம்மளும் சாப்பிட்ணும். நைவேத்தியங்கிறது ஒரு பிரசாதம். அதை எடுத்து பயபக்தியோட கண்ணில் ஊற்றிக்கிட்டு நம்ம சாப்பிட்ணும். மற்றவங்களுக்கும் அதை கொடுத்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எப்போவுமே பிரசாதத்தை விநியோகம் பண்ணுற சொல்லுவாங்க. பெரியவங்கள்லாம் பிரசாதத்தை வாங்கி அப்படியே நீயே டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. விநியோகம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கோவிலில் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ண சொல்லி மடப்பள்ளியில் சொல்லி பண்ணியிருக்கோம். ஒரு 2 கொண்டு சக்கரை பொங்கலை வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்து வராங்கன்னா அது எல்லாருக்கும் ஒரு தொன்னையில் போட்டு கொடுங்க. எனக்கும் ஏதோ ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து கொடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் வாங்கிட்டு அதோடைய பெரும்பகுதி பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அதுதான் முறை. அதே மாதிரி தான் வீட்டில் பூஜை பண்ணாலும் நம்ம சாப்பிட்றது நம்ம சாதமே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். டெய்லி சாதமே சாமிக்கு முன்னால் வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும். வெறும் சாதம், வெள்ளை சாதம், சாதத்தை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதில் சொட்டு நெய் விட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணணும். டி ராஜ்குமார், நெகமம், பொள்ளாச்சி. மேஷ லக்னத்திற்கும் கடக ராசிக்கும், மேஷ லக்னம் கடக ராசி, சரி. ரிஷபத்தில் சனி, மிதுனத்தில் கேது, தனுசுவில் ராகு, மகரத்தில் செவ்வாய் குரு, டேங்கப்பா உச்ச செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். இது என்ன கேட்குறீங்க, கேள்வி என்ன சொல்லுங்கள். என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ என்ன தசை நடக்குது, உங்கள் வயசு என்ன?
இன்கம்ப்ளீட்டாக இருக்க. ரிஷபத்தில் சனி, மகரத்தில் செவ்வாய், குரு. டேட் ஆஃப் பர்த் கொடுக்க. இப்போ என்ன தசை நடக்குது, இருப்பு தசை எவ்வளோ, ஜனனகால தசை இருப்பு, அது தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். கூபஸ்ராத்தம் என்றால் என்ன? கூபஸ்ராத்தம் என்றால் என்ன, அதை எப்படி செய்வது? கயாவில் தான் அதை செய்ய வேண்டுமா? கோவில் நிறைந்த நமது மாநிலத்தில் அதற்கென ஒரு கோவில் பரிகாரம் உண்டா? இல்லைங்க, அது கயாவில் தான் இருக்குது. கூபஸ்ராத்தம்ன்றது அங்கே தான் பண்ணுவாங்க. கயாஸ்ராத்தம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அங்கே ஒரு இடத்துல ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கும், பாழுங்கிணறு. அது அங்கே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வெளியில் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வெள்ளை கலர் துணி, இந்த காடா துணி போட்டு அதில் ஒரு பெரிய உருண்டையை பிடிச்சி வச்சு 12ஆம் நாள் பண்ணுற சப்புண்டீகரணம் மாதிரி அந்த பிரேத்தத்தை அதில் ஆவாகனம் பண்ணுவாங்க. பிரேத ரூபமாகவே. இறந்தவர் எத்தனையோ வருடத்துக்கு முன்னால் இறந்துருக்கலாம், செத்து போய் 40 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, பிரேத ரூபமாக அதை ஆவாகனம் பண்ணி அதை விசர்ஜனம் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தால், அது துர்மரணம் அடைந்திருந்தால், அதற்கான தோஷத்தை நிவர்த்தி செய்ய ஒரு சிறப்பு மந்திரத்தை சொல்லி அதை அதோடு அப்படியே தூக்கி போட்டு குளிச்சுட்டு தான் வரணும். இல்லை, குளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் குளிச்சுட்டு சொட்ட சொட்ட ஈரத்தோடு வர சொல்லுவாங்க. அதுதான் கூபஸ்ராத்தம்ன்றது. அது கயாவில் இருக்குது. அது கயாவில் வழக்கமாக பண்ணுற கயா சிராத்தம் பண்ணி முடித்த பிறகு யாராவது துர்மரணமாக இருந்தால் மட்டும் அதை பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா அது கிடையாது. எல்லாரும்லாம் போய் பண்ணக்கூடாது. ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் ஆர் மர்டர் ஆர் சூசைட் இந்த ஃபேமிலி, அப்படி யாராவது இறந்திருந்தால், துர்மரணம் அடைந்திருந்தால், அந்த குறிப்பிட்ட ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக அது ஒரு தனியாக ஒரு சடங்கு. அதுக்கு பேர் கூபஸ்ராத்தம்னு பேர். தட் இஸ் பீயிங் டன் ஒன்லி இன் கயா. அதுவும் எப்போ கயா சிராத்தம்லாம் பண்ணி முடித்த பிறகு அது தனியாக பண்ணணும். கர்த்தாட்ட கேட்பாங்க, அப்படி ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒரு துர்மரணம் அடைந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்கள வச்சு பண்ணணும்னு சொல்லி அந்த ஆத்மாவை கூப்பிடுவாங்க. அது மற்ற இடங்கள்லையோ மற்ற நாட்கள்லையோ மற்றவர்களோ செய்யக்கூடாது. உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வயசாகி போயிருக்காங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை, கூப்பஸ்ராத்தெல்லாம் தேவையில்லை. அது அங்கே மட்டும்தான் பண்ணலாம், கயாவில் மட்டும்தான் பண்ணலாம். நார்மல் டெத்தில் போனவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. ஆன்மீக சுற்றுலா சென்று பல்வேறு இறை வழிபாடுகளை செய்வது முழுமையான பலனை தருமா? பழனியாப்பிள்ளை, கீழவீதி, ராதாபுரம், திருநெல்வேலி. ஜி பழனியாப்பிள்ளை. ஆமாம் சார், ஆன்மீக சுற்றுலா போனால் பல இடங்களை பார்த்து பல கோயில்களை தரிசனம் செய்து 54 சக்தி பீடங்கள், 12 ஜோதிர்லிங்கங்கள், 276 பாடல் பெற்ற திருமுறை தலங்கள், 106 வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் 106, சிவன் கோவிலில் பாடல் பெற்ற தலங்கள் 276. பழைய புக்கிலலாம் 274ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் சேர்க்கப்பட்டவை சேர்த்தா 276 திருமுறை தலங்கள். அது நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆத்தர்ஸ். திருமுறை தலங்களுடைய வரலாறு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு ஆத்தருடைய புக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை பல முறை திரும்ப படிச்சிருக்கேன். யார் அந்த ஆத்தர் யாருன்னா பூமா ஜெய செந்தில்நாதன் பேர். தமிழறிஞர் பூமா ஜெய செந்தில்நாதன் அப்படின்ற ஒரு ஆத்தர் திருமுறை தலங்கள் அப்படின்ற தலைப்பிலேயே அந்த 276ஐயும் பற்றி எழுதியிருக்காரு. அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆத்தென்டிக்காக இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். வளன்னு தேவையில்லாத கதையெல்லாம் கொண்டு வர மாட்டார். அதனால் 276 பாடல் பெற்ற தலங்கள், 106 திவ்ய தேசங்கள், வைஷ்ணவ கோவில்கள் 108ல் 2 மேலே இருக்குது, 106 நம்ம அங்கே தரிசனம் பண்ணோம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலங்கள் 202, ஜோதிர்லிங்கங்கள் 12, சக்தி பீடங்கள் 51. இவ்வளவையும் தரிசனம் பண்ணோம் ஒரு வாழ்நாளில். அதுக்கே லைஃப் டைம் சரியாக போயிடும். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியில் சூரியன், புதன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் ராகு. இந்த கிரக அமைப்பெல்லாம் மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சாலும் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். எந்த முயற்சியில் இறங்கினாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையுமே அறகுறையெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஒன்று ஆரம்பித்தா அதை முடிச்சுட்டு தான் வருவீங்க. இன்று நீங்கள் தொட்டது துலங்கும். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். வியாபார விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் என எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்யக்கூடிய நல்ல நாள்.
வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். வருமானம் நன்றாக வந்து கொண்டிருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள். ராசியிலும் சுபகிரகம் ஆட்சி. ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே ஆட்சி. ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மாணவர்களின் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். மேல்படிப்பு படிப்ப வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்வி கற்பதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகும். பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தனகாரகன் 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் தனலாபங்கள் அதிகமாக கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடத்திலே சனி செவ்வாய், 11ஆம் இடத்திலே சூரியன் புதன், 12ஆம் இடத்திலே சுக்கிரன், ராசியிலே குரு, 8இல் சந்திரன். அதனால் பேசக்கூடாது. சந்திராஷ்டமம் இருக்குது. பிற கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் சந்திரன் 8இல் இருப்பதால் இன்று சந்திராஷ்டமம் உண்டு. பிற கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. அதனால் ஒன்றும் தீமை நடக்காது. ஆனால் பேசாதீங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துடுங்க. அங்கேருந்து எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, நல்லா யோசித்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. 2 daysக்குள்ளே சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் போய் தைரியமாக சொல்லலாம். இன்றைக்கி அதே தான் சொல்ல போகிறீங்க, அன்றைக்கி அதுதான் சொல்ல போகிறீங்க. ஆனால் ஒரு 2 நாள் டைம் வாங்கிக்கிங்க. சந்திராஷ்டமன்ற காரணத்தை சொல்ல வேணாம். நான் வேற ஒரு வேலையில் இருக்கேன், நான் அதை முடிச்சுட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் யோகம். 10ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். 11ஆம் இடத்திலே 11 குடையவன் ஆட்சி பலம் பெற்றதால் யோகம். நிறைய கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. மெஜாரிட்டி உங்களுக்கு தான், கடகத்துக்கு தான் மெஜாரிட்டி. மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்திலே மிகச்சிறப்பான முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது மிகச் சிறப்பான நாள். 12 குடையவன் 6ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். அதிக தனலாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனலாபாதிபதி இப்பொழுது உச்சமடைந்த ராசி அதிபதியோடு இணைந்திருப்பதால் தனலாபம் கிடைக்கும். அதாவது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பணம் வரும். எல்லா சைட்லேருந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 9 குடையவன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். எனவே பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனஸ்தானமும் அதுதான், தனஸ்தானாதிபதியும் அந்த பாக்யாதிபதி தான். எனவே பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்து முடியும். எடுத்த செயல்களை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள். எந்த ஒரு செயலையும் நீங்கள் அரைகுறையாக செய்ததாக சரித்திரமே கிடையாது. கன்னி ராசிக்காரர்கள் கண்ணும் கருத்துமாக தங்கள் வேலைகளை செய்வார்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள், நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 10 குடையவன் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு யோகம். ராசி அதிபதி தன் சொந்த வீட்டிலே ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. லாபாதிபதியாகிய சூரியன் இப்பொழுது மேஷத்தில் உச்சம் பெற்று அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிகம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கின்றன. 10 குடையவன் உச்சம்,
11 குடைவனும் அந்த உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்திருக்கிறது. 7 குடைவன் 7 ஆட்சி, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 2, 12 ஆகிய வீடுகளுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 12, 2, 4 ஆகிய வீடுகளுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தை 2 குடைவன் பார்த்து கொண்டிருப்பதால் பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இல்லறம் நல்லறமாக நடைபெற்று கொண்டிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சி நடைபெறும். நெருங்கிய குடும்ப சர்க்கிளுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. எனவே அனைத்து உறவினர்களையும் நண்பர்களையும் அந்த இடத்திலே நீங்கள் சந்திக்க முடியும். உங்களுக்கு அது ஒரு மிக சிறப்பான ஒரு நேரம், மிக சிறப்பான நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நாள், குதூகூலமாக இருக்கக்கூடிய நாள், சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நாள். உங்களுடைய வேகத்தை பார்த்து மற்றவங்களாம் அப்படியே அரண்டு போயிடுவாங்க. இவ்வளோ ஸ்பீடாக வராங்களே, இவங்க இவ்வளோ ஸ்பீடாக வேலை பண்ணுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஃபயர் இருக்கும். இன்றைக்கி இதை முடிச்சாகணும், அதை முடிச்சாகணும், சாதிச்சு காட்டியே ஆகணும் அப்படின்னு. மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். 5 குடைவன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது வெற்றி பெறும் என்பது ஜோதிட மூதுரை. எனவே இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள். இன்று எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு, மனை, நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்யுங்கள். இப்பொழுது பணம் கிடைக்கும். அதை அப்படியே ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்.